ஒரு நாட்டினுடைய அதிபரை ஈஸியாக இன்னொரு நாடு கிட்னாப் பண்ணிருச்சு. அப்படி கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வெனிசுலாவினுடைய அதிபர் மாதுரோ அவர்களை கிட்னாப் பண்ணி நேராக அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து நாங்கள் அமெரிக்காவில் வச்சு இந்த மாதிரி போதை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இவங்க மீது வழக்கு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஈராக்கில் நடந்த மாதிரியே இல்லை. சதாம் ஹுசைன் அவர்களை இதே மாதிரி தான் கிட்னாப் பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாங்க. கடைசியாக சதாம் ஹுசைன் அவர்களுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ வெனிசுலாவில் இப்போ நடந்த இந்த ஆப்ரேஷனை டெல்டா ஃபோர்ஸ் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இதற்காக கிட்டத்தட்ட பல மாதங்கள் அமெரிக்காவினுடைய இராணுவம், கப்பற்படை, அவங்களுடைய விமானப்படை ஒரு சேர பல திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். 1.5 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரமாக இந்த வெனிசுலா முழுவதுமாக இருட்டாக இருந்திருக்கு. இதுக்கு பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான நபர்கள் இந்த ஆப்ரேஷனில் பங்கு பெறுகிறார்கள். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்னொரு நாட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய அதிபரை அவங்களுக்கு யாருக்குமே எந்த விதமாக இன்ஃபர்மேஷனும் பகிராமல் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுடைய அரண்மனையில் இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய வீட்டில் இருந்தாலுமே அதை சுற்றி பலவிதமான செக்யூரிட்டி லேயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை ப்ரீச் பண்ணி உள்ளக்க போகணும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சதுனாலேயோ என்னவோ இந்த 150 பேரும் பல நாட்கள் இதுக்காக ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. சாதாரண விஷயமா இந்த விஷயத்தை அவங்க எடுத்துக்கிடாம மாதுரோ அவர்கள் ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் எந்த சண்டையும் இல்லாமல் திடீர்னு போய் அமெரிக்கா வெனிசுலாவினுடைய அதிபரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரல. இதுக்கு முன்னாடியே அமெரிக்கா அவங்களுடைய கன் போட் டிப்ளமசி வழியாக வெனிசுலாவை சுற்றி போர்க்கப்பலை நிறுத்துவது, வெனிசுலாவினுடைய சின்ன போட்டாக இருக்கட்டும் கப்பலாக இருக்கட்டும் அதில் தான் போதைப்பொருள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கப்பலை கடலுக்குள் வீழ்த்துவது அப்படின்னு சொல்லி பல இடங்களிலும் எப்போ வேணும்னாலும் வெனிசுலாவை அமெரிக்கா தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வெனிசுலாவினுடைய ஃபோர்ஸ் ஆக்டிவாக தான் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ட்விஸ்ட். இதுக்காக அமெரிக்கா சாதாரண படைகளை இறக்கவில்லை. அவங்களுடைய சேட்டலைட், அவங்களுடைய குண்டுவீச்சு, கண்காணிப்பு, உளவு விமானங்கள், இதற்காக ஹெலிகாப்டர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு கப்பலில் அவரை சிறை வச்சுருக்காங்க. அந்த கப்பல் வர மாதுரோ அவர்களையும் அவங்களுடைய மனைவியும் கொண்டு வந்தது ஒரு ஹெலிகாப்டர் வச்சு தான். இந்த ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லும்போது அதில் பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் F-35, FA-18, EA-18, F-22 போர் விமானங்கள், B-1 அந்த பாம்பர் விமானம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட ட்ரோன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. E-2 ஹக்லாஸ் ரக விமானங்களும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தரைப்படை, கடற்படை, விமானப்படை, கடலோர காவல்படை, விண்வெளிப்படை, உளவுத்துறை, இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் இந்த ஆப்ரேஷனை செஞ்சுருக்காங்க. கடற்படை ஓகே, கடலோர காவல்படையும் ஓகே, விமானப்படையும் ஓகே, உளவுப்படையும் இந்த இடத்துல விண்வெளிப்படை அப்படின்னு சொல்லி ஒரு படையை நம்ம சொல்கிறோமே, விண்வெளிப்படையை அமெரிக்கா உருவாக்கியிருந்தாங்க. இந்த விண்வெளிப்படையை பற்றி ஆல்ரெடி நம்ம தமிழ் பொக்கிஷத்தில் ஏகப்பட்ட இடத்துல பேசியிருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்த யுத்தங்கள், வரப்போகும் யுத்தங்கள் விண்வெளியை மையப்படுத்தி இருக்க போகுது, 2 நாடுகள் விண்வெளியில் வச்சே சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை ஏதோ ஹாலிவுட் படத்தில் நம்ம பேசினதாக நினச்சிக்கிட வேண்டாம். ஒவ்வொரு நாடும் அதற்காக தயாராகி வருகிறார்கள். ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷன்லேருந்து ஆளில்லா ட்ரோன் வர இங்கே வெனிசுலாவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படியாவது அவங்களுடைய பவர் கிரிட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற உத்தரவு ட்ரம்ப் அவர்களிடமிருந்து பறந்திருக்கிறது. 1 மணி நேரம் கரெக்டாக விடிய காலையில் 2 மணிக்கு இந்த ஆப்ரேஷன் தொடங்கியிருந்தது என்றால் 3:30 மணிக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த 2 மணிலேருந்து 3:30 மணி நேரமாக வெனிசுலாவில் எங்கேயுமே கரண்ட் கிடையாது. எந்த மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. பட் எதிரி நாட்டை இருளாக்குவதற்கான டெக்னாலஜி அமெரிக்காவிடம் இருக்கிறது. அதை நீங்கள் வெனிசுலாவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அமெரிக்கா இதை ஒரு பதிவாகவே சொல்கிறாங்க. ஸோ எதிரி நாட்டினுடைய பவர் கிரிட்டை ஃபெயிலியர் பண்ணாமல், இல்லை அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தாமல் எதிரி நாட்டினுடைய ஒட்டுமொத்த அந்த மின்சார சேவையை துண்டிக்க முடியும் அப்படிங்கிறத அமெரிக்கா செய்து காண்பித்திருக்கிறது. இது ஏதோ வெனிசுலாவுக்கு மட்டும் சிக்கல் அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டாம். நாளைக்கு அமெரிக்கா நினச்சாங்கன்னா இந்தியா,
சீனா இல்லாட்டி ரஷ்யா இந்த மாதிரி எந்த நாட்டினுடைய பவர் கிரிடையும் இதே மாதிரி செயலெடுக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான். சரி, இந்த ஆபரேஷன் அப்படிங்கிறது ஏதோ வெனிசுலா அதிபர் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி உளவு ரிப்போர்ட் கிடைச்சதுனால செய்யப்பட்டது கிடையாது. அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும்தான் ஆபரேஷன் நடந்திருக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு செகண்ட் கூட மாறாம 20 இடத்துல ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 20 இடத்துலையும் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணது ஒரு யூனிட் மட்டும் கிடையாது. குண்டு வீச்சு யூனிட் தனியாக அவங்களுடைய குண்டு வீச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பவர் கிரிட் ஆஃப் பண்ண வேண்டிய யூனிட் அதுவும், அதே மாதிரி கப்பற்படையும் விமானப்படையும் ஒரு சேர விமானங்களை கொண்டு வருவதும், அதுக்கு எஸ்கோர்ட் கொடுக்கறதும், ஒரு ஹெலிகாப்டர் உள்ள கொண்டு வருவதும், அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள் நீர்நிலைகளிலிருந்து 100 மீட்டர் உயரத்தில் மட்டுமே பறந்ததும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஹாலிவுட் ரேஞ்சிலான ஒரு ஸ்டோரியா நேற்று அமெரிக்காவினுடைய ராணுவ ஜெனரல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக அமெரிக்கா இதற்கு பின்னாடி பல இடங்களிலும் ரிஹர்சல் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத கண்கூட நம்மளால் பார்க்க முடியுது. சின்னதாக ஏற்படக்கூடிய ஒரு இஷ்யூ கூட இந்த ஆப்ரேஷனை மொத்தமாக மழுங்கடித்து விடும். ஏன்னா மாதுரோ அவர்கள் அந்த ஆப்ரேஷன்லேருந்து தப்பிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெருசாக மாறி இருக்கும். பட் மாதுரோ அவர்களை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த நாடுகள் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது, சீனா எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள், ஈரான் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள், யூகே சொல்கிறாங்க எங்களுக்கும் இந்த ஆப்ரேஷனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, கண்டிப்பாக இதற்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐநா சபை இதற்கான பகிரங்கமாக ஒரு கூட்டத்தை கூட்டி அமெரிக்காவை எச்சரிக்க வேண்டும், இதற்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து பல நாடுகளும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். எதையுமே அசட்டை பண்ணாமல் ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்கிறாரு, மாதுரோ அவர்களும் அவங்களுடைய மனைவியும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக அவங்கள சிறையில் அடைப்போம், அதற்கான எல்லா வழக்குகளையும் விசாரிக்க தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கார். இல்லை சார், இதை எப்படி செஞ்சீங்க, இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், வெனிசுலாவினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே கேட்கப்படுது. அதற்கு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வெனிசுலாவை நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். வெனிசுலாவை இங்கே எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா, வெனிசுலாவை அங்கே இருக்கக்கூடிய ஆயிலை, அங்கே இருக்கக்கூடிய தங்கத்தை, அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை இனிமேல் எல்லாமே அமெரிக்கா தான் ஆப்ரேட் பண்ண போகுது. இல்லையே, அங்கே புதுசாக ஏதோ ஒரு அதிபரை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது. துணை அதிபராக இருந்தவர் இப்போது அதிபராக மாற்றப்பட்டிருந்தாலும் அவர் முழுக்க முழுக்க அமெரிக்கா என்ன சொல்கிறாரோ அதைப்படி தான் கேட்க போகிறார் அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது. அங்கே இருக்கக்கூடிய ஆயில் பிஸ்னஸை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இனிமே சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட ஆயில் ரிசர்வ் எங்கே இருந்துச்சுன்னா வெனிசுலாவில் தான் இருந்துச்சு. ஏன்னா இதற்காக நிறைய பணத்தை அமெரிக்கா செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வெனிசுலாவில் போதுமான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இல்லை இந்த ஆயிலெல்லாம் எடுக்கிறதுக்கு, கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கு. ஆனாலுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் ஒருவேளை அமெரிக்கா சரியான திட்டமிடுதலுடன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு அமெரிக்காவை யாராலையும் அசைச்சிக்கிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கனிம வளங்களும் இயற்கை வளங்களும் வெனிசுலாவில் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை அப்போ எதிர்த்து ஏதாவது ஒரு நாடு ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் உங்களுக்கு எதிராக போர் தொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டால், இதுவரையிலும் எந்த நாடும் எதுவுமே பேசலை. எல்லாரும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆப்ரேஷன் ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு நாட்டை தவிர, வடகொரியாவை தவிர. வடகொரியா சொல்கிறாங்க இது வெனிசுலாவுக்கு இறையாண்மை, அவங்களுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல். ஸோ வடகொரியா இதே மாதிரியான விஷயங்களை கண்டும் காணாமல் போகாது. இதுதான் 3வது உலகப் போரை தோற்றுவிக்க வாய்ப்பாக மாறும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் அதாவது வெனிசுலா மேலே அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க அமெரிக்கா. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான இராணுவ பேசஸ்க்கு மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஹெலிகாப்டரில் ஏற்றின பிறகு தான் ஆர்மி அங்கே இருக்கக்கூடிய பேசஸ் மேலே அட்டாக் நடத்துகிறாங்க அவங்களுடைய விமானப்படையை வைத்து. ஒரே நேரத்தில் அதிலும் 100க்கும் அதிகமான இடங்களில் அவங்களுடைய அட்டாக்கை தொடர்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த அட்டாக்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த அட்டாக் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற அந்த செய்தி வரும்போதே வடகொரியா என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பெலிஸ்டிக்ஸ் மிசைல், பல பெலிஸ்டிக்ஸ் மிசைலை கடல் ஓரமாக வீசி எறிகிறாங்க. எதுக்காக இந்த எதிர்ப்பை வடகொரியா செய்கிறது என்றால், ஒரு வேளை வெனிசுலாவுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கலாம். இல்லை வெனிசுலாவை பிடிச்ச மாதிரி எங்களை நீங்கள் பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி நப்பாசை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஹிடன் மெசேஜாக கூட இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் வடகொரியாவும் இதற்கு கண்டனங்களையும், அமெரிக்கா ஒருவேளை 3வது உலக யுத்தத்தை தொடங்கி வைப்பதற்கான முயற்சியை செய்கிறது அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது. USS இவோஜிமா அப்படிங்கிற ஒரு கப்பல் தான் இதற்காக பயன்படுத்தப்பட்டது. மாதுரோ அவர்கள் அங்கே தான் சிறை வைக்கப்படுகிறார். அதன் பிறகு தான் மாதுரோ அவர்களை எங்கே கூப்பிட்டு வராங்கன்னா நேராக அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வராங்க. அமெரிக்கா கூப்பிட்டு வந்தபோது மாதுரோ அவர்கள் நடந்து வரக்கூடியது, அவரை இந்த மாதிரியான விலங்கிட்டு கூப்பிட்டுட்டு வரக்கூடிய அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வெளியாகுது. மாதுரோ அவர்களுடைய ஃபேஸில் ஏதாவது ஒரு பதட்டம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஹாப்பி நியூ இயர், குட் நைட் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸுக்கு அவர் சொல்லக்கூடிய வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
சரி, இது ஈராக் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சதாம் ஹுசேன் அவர்கள் இதே மாதிரி தான், அங்கே அணு ஆயுதம் இருக்குது, அங்கே போதைப் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா என்ன செஞ்சாங்க, ஆப்ரேஷன் செஞ்சாங்க. அந்த ஆப்ரேஷனில் சதாம் ஹுசேன் கைது செய்யப்பட்டார், அமெரிக்கா கொண்டு வரப்பட்டார். கடைசியில் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் அது மாதிரி இது இருக்காது. இது எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட பக்காவாக இருக்குது. எனவே இந்த வழக்கு விசாரணை அவ்வளவு ரொம்ப பெரிய அளவில் நீண்டு போகாது. உடனடியாக மாதவ் அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படுமோ அது கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை ஹெக்ஸத் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஓவராலாக பார்க்கும்போது மாதவ் அவர்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு பின்னாடி ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக அமெரிக்கா முடிஞ்சிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட உழைப்புகளையும் அவங்களுடைய ரிஹர்சலையும் அவங்க செஞ்சு பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கு பிறகு அடுத்ததாக எந்த நாடு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. குட்டி குட்டி நாடுகளை அழிக்கக்கூடிய வல்லரசுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல இடங்களில் பல டைட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னா ரஷ்யா உக்ரைனை அழிக்கிறாங்க, ஒரு பக்கமாக வெனிசுலாவை அமெரிக்கா அழிக்கிறாங்க, தைவானை சீனா அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குட்டி நாடுகள்லாம் அழிந்த பிறகு பெரிய நாடுகள் என்ன செய்யும் அப்படிங்கிறதும் அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி தான். இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கிடையாது. பல வருடங்களாகவே தொடர்ச்சியாக இது நமக்கு நடந்தாலும் இதனுடைய அவுட்புட் உடனடியாக நம்ம பார்வைக்கு வர்றது கிடையாது. ஆனால் இப்போ வெனிசுலா வீழ்ந்து விட்டது, மாதுரோ அவர்களுடைய ஆட்சி முடிந்து விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அடுத்ததாக வெனிசுலாவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். எந்த அப்டேட் வந்தாலும் அது தமிழ் பொக்ஷத்தில் பகிரப்படும். எனவே தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிகமான டீட்டெயில்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.